அனைவருக்கும் வணக்கம். நேற்று புதுவையில் பெஞ்ச 14.7 சென்டிமீட்டர் அளவிலான மழைக்கே இன்னைக்கு புதுவையை ஸ்தம்பித்து நின்று கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னு வரிசையோடு பார்த்தோம்னா, மெயின் பிரச்சனை அரசாங்கம் இம்மீடியட்டாக ஒரு ப்ரோஆக்டிவான ஆக்ஷன் எடுக்காதது அது மெயின் காரணம். இதை நாங்கள் அன்றைக்கே ஆன்டிசிபேட் பண்ணி தான் நம்ம தேசிய மக்கள் மன்றம் மூலிமா நாங்கள் தூர் வாரியே தீரணும், மழை வரப்போகுது, இந்த நேரத்தில் மக்கள்லாம் உண்மையாகவே கஷ்டப்பட போகிறாங்க, இதுக்கு தூர் வரணும்னு சொல்லி எங்கள் மன்றம் சார்பாக எல்லாம் அந்த தொகுதியில் இறங்கி வேலை செஞ்சப்போ பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள கூப்பிட்டு மிரட்டி இதை நீங்கள் இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போவும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொன்னாங்க, ஏங்க ஒருத்தவங்க பண்ணுறத ஏன் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க, பண்ணுறவங்கள செய்ய விடுங்க, எங்கள் வீட்டில் புழு பூச்சி பாம்பெல்லாம் வீட்டுக்கு வந்துடுது, தண்ணி வந்தாலும் எங்களால் குப்பையும் வேணுமா எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வருது, நீங்கள் பண்ணுறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தும் அதை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு லாஸ்ட் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு போய் இருக்கிறவங்கள ஹராஸ் பண்ணி மன உடைச்சலை கொடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க அன்றைக்கி அது கைவிடும் ஒரு சூழ்நிலை அரசாங்கம் கொண்டு வந்து விட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி அப்படி இருந்தும் சில இதெல்லாம் தூர் வாரினது காரணம்னால தான் இன்றைக்கி காமராஜர் நகர் சில இடங்கள்லாம் இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் இருக்குது. பட் இதே நிறைய இடத்த தூர் வார அப்பவும் விடாமல் இருந்தனால தான் இன்றைக்கி இவ்வளோ ஸ்தம்பிச்சு போன இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அந்த காவை கரெக்டாக தூர் வாரலையோ அந்த இடம் தான் மெயின் ப்ராப்ளம் இருந்தது.